Hello viewers, welcome to Skimitar Hindustan Private Limited. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா ப்ரீவியஸ் கண்டென்ட்டோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ ப்ரீவியஸ் கண்டென்ட்டில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம்னா எம்பர்ட் சிஸ்டம்னா என்ன, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். ஸோ இதில் ஒரு பேசிக் கோடிங் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி கோடிங் செஷன் நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர், த காம்பினேஷன் ஆஃப் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் சிஸ்டம். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போது இது நாலேஜ் எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரையுமே வந்துட்டு பார்க்கணும், அதே மாதிரி சாஃப்ட்வேரையும் பார்க்கணும். இது ரெண்டோட போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இது ரெண்டோட பேசிக்ஸ்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதில் சஸ்டெயினாக இருக்க முடியும். மேபி நீங்கள் ஏதோ ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டோட பேசிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். நான் முன்ன சொன்ன மாதிரி எம்பெடட் சிஸ்டத்தோட பிரெயின் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ என்ன சார் ஹார்ட்வேருங்கிறீங்க, நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது வந்து காம்போனன்ட்ஸ்லாம் வாங்கணுமா அப்படின்னா, நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை சார் என்னால் வாங்க முடியாது, நான் இப்போ தான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா நிறையா சிமுலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சிமுலேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகேவா, நீங்கள் அந்த சிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்லைன்லேயே வந்துட்டு சிமுலேஷன் ரன் பண்ணிக்க முடியும் கோடிங் போட்டு. ஸோ அதில் ஒரு சிமுலேட்டரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லோரும் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு ஒர்க்வி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா வரும், WOKWI அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்காக ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். லைக் ஒன்றுமே புரியாத மாதிரி நிறையா சர்க்கியூட் போர்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட இன்டர்ஃபேஸ், அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா Arduino Uno. ஸோ Arduino Uno கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ Arduino Uno பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ எம்டிஏ வேணுங்கிற Arduino Uno எம்டிஏ வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ எம்டிஏ இருக்கிறத. ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு நம்மளோட டேஷ்போர்ட் இருக்கும். அதாவது நம்மளோட ப்ராஜெக்டோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோடிங் பார்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பார்ட். ஸோ விர்ச்சுவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர் பார்ட்டில் பாருங்களேன், மேலே நிறையா போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான்ல, அது எல்லாமே வந்துட்டு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் மேலே இப்போ நான் வைக்கிறேன்ல 13லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா A5லேருந்து A0, அதாவது A0 to A5 இது எல்லாமே வந்துட்டு அனலாக் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தால் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு கிரவுண்டு, பவர் சப்ளை பின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பவர் சப்ளை வந்து 5 வோல்ட்டாக இருக்கலாம், 3 வோல்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு டிஜிட்டல்னால் என்ன, ஸோ இப்போது டிஜிட்டல் பின்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதால் எந்த வேல்யூஸை வேணாலும் கொடுக்க முடியும். லைக் எந்த மாதிரி அதை கொடுக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 247, 556, 73 இந்த மாதிரி வேரியஸ் வேல்யூஸை கொடுக்கும். வேறஸ் அனலாக் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அனலாகால் 0 or 1, அதாவது எஸ் ஆர் நோ, ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கோடிங் பார்ட் வந்துடுங்களேன். கோடிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வாய்டு செட்டப், வாய்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ அதில் வாய்டு செட்டப் அப்படிங்கிறது என்னென்னா நாம் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதாவது இது என்னோடய போர்டில் இதெல்லாம் தான் வந்துட்டு இன்புட், இதெல்லாம் தான் வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு செட்டப். நம்ம போர்டை செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த போர்டை செட் பண்ணுறதுக்கானதெல்லாம் வந்துட்டு செட்டப்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி செட் பண்ணுவோம்னா பின் மோட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு நம்ம எந்த போர்ட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த போர்ட்டோட நம்பரு, அது இன்புட்டாக அவுட்புட்டாக. இப்போ நான் அவுட்புட்டுன்னு கொடுத்துட்றேன். வாய்டு லூப்பில் என்ன பண்ணுவோன்னா அதுக்கான கோடிங்ஸை வந்துட்டு போடுவோம். இப்போ நான் டிஜிட்டல் பின்னில் கொடுத்துருக்கனால நான் டிஜிட்டல் ரைட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரைட் பண்ணிட்டு 2 இருக்கிற பின்னு எனக்கு ஐயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஐனா வந்துட்டு எனக்கு 1ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எனக்கு 1ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன்.
ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு கனெக்ஷன் தரணும். ஒரு அவுட்புட்டான எல்இடி எடுத்துக்கிறேன். இதில் ஆனோட் கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குல்ல. ஸோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், நான் 2ல் கொடுத்துட்றேன். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ், அதனால நான் அதை தூக்கி கிரவுண்டில் கொடுத்துட்றேன். இப்போ சிமுலேஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு இது ரன் ஆகுதா? ஸோ இப்போ பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கோடு வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இன்புட் அவுட்புட் எல்லாமே ஹார்ட்வேரில் கொடுத்தாச்சு. ஸோ அதேமாதிரி வாய்ட் செட்டப்பில் பின் மோடு எதெல்லாம் அவுட்புட்டாக இருக்கணும், எதாவது இன்புட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. மோஸ்ட்லி எல்லாமே அவுட்புட்டாக தான் கொடுத்துருக்குறோம். அதோட பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாய்ட் லூப்புக்குள்ளே பாருங்களேன். ஸோ எவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்ட்டு, லைக் எவ்வளோ கோடிங் போட்டிருக்கோன்ட்டு. நம்ம மேலே பார்த்தா அதே கோடிங் தான் ரிப்பீட்டடாக போட்டிருப்போம். எக்ஸ்ட்ராவாக டிலே 100 அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த கோடிங் மட்டும் பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ நிறைய இதுக்கு ஐன்னு இருக்குது, நிறைய இதுக்கு லோன்னு இருக்கா. ஸோ கோடிங் லைன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் சிமுலேட் கொடுக்குறேன். எனக்கு இது எப்படி வருதுன்னு பாருங்கள். லைக் ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி வருது அது. ஸோ அந்த பேட்டர்னுக்கான லாஜிக் அண்ட் கோடிங் தான் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கோடிங்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அதில் என்ன பண்ணலான்னா டிலே டைம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டிலே டைம்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் டிலே 1000 கொடுத்துட்டேன்னா அப்போ என்ன, எனக்கு டிலே டைமில் கொடுக்குறத வந்துட்டு மில்லி செகண்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ என்னென்னா டிலே 1000 நான் கொடுத்துட்டேன்னா அப்போ எனக்கு 1 செகண்டுக்கு ஒருக்கா அது வந்துட்டு லைட்டு அமைஞ்சு எரியணும். ஓகேவா? ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ கொடுத்துட்டேன். அப்புறம் 1 செகண்ட் கேப் விட்டு அடுத்த இதில் வந்து லோ ஆகணும். திருப்பி இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்துட்டு சிமுலேஷனை ரன் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிமுலேஷன் ரன் பண்ணிட்டேன். 1 செகண்ட் கேப் விட்டு பிரைட் ஆகுதா, டிம் பிரைட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தான் எம்பெடட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.